இப்போது கல்வி உதவித்தொகை பெறும் மாணவர்கள் பெயர்கள் படிக்கப்படும். ஒரு 4 மாணவர்கள் மட்டும் முதலில் கல்வி உதவித்தொகை போது டாக்டர் முருகன் ஐயா அவர்கள் வழங்குவார்கள். எம் தீப்தி 2ஆம் வகுப்பு பல்லாவரம் ரூபாய் 5000க்கான எம் தீப்தி 2ஆம் வகுப்பு கிருத்தியா 9ஆம் வகுப்பு சென்னை சூளை ரூபாய் 4800. எம் பிரீத்தி 12ஆம் வகுப்பு சென்னை சூளை ரூபாய் 7000க்கான மாணவர்களும் சிறையிடம் ஆதரவு இல்லத்திலிருந்து பி. பிரபாகரன் அடுத்ததாக ஐயா அவர்களை உரையாற்றும் பொருள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை. இந்த இனிய புத்துணர்ச்சி மிக்க அரங்கத்தில் அக்னி தேவி நம் அனைவரையும் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதையும் பொருட்படுத்தாமல் அனைவரும் ஒரு 5 நிமிடம் அமைதியாக இருந்தால் நான் பேசிவிடுவேன். இந்த 30 விழாவை ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற விழாவுடைய ஒருங்கிணைப்பாளர் நண்பர் விஜயகுமார் அவர்களே, அவரோடு ஒத்துழைத்துக் கொண்டு விழாவினை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஏனைய விஜயகுமாரை சேர்ந்த கல்வி அறக்கட்டளைய உறுப்பினர்கள் அன்பழகன், இமயம், ஹர்ஷவர்த்தினி, ரேஷ்மா, சுந்தரம், புவனேஸ்வரன் அவர்களே, என்னோடு சிறப்பு அழைப்பாளராக இங்கு வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தில் பொருளாதாரத்தில் கல்வியில் பின்தங்கிய வகுப்பினருக்கு ஊக்கப்படுத்துவதற்காக சிறப்பு செய்வதற்காக சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்ற ஏனைய விழாவுடைய விருந்தினர்கள் பேராசிரியர் என்னுடைய நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்களே, மோகன்ராஜ் அவர்களே, திருமலை ரத்தினம் அவர்களே, மாரிமுத்து அவர்களே, சரவணன் அவர்களே, என்னுடைய அன்பு சகோதரர் சமயம் ராமலிங்கம் அவர்களே, அன்பரசு அவர்களே, பரிமளம் அவர்களே, ஏகாந்தம் அவர்களே, வேலூர் மாவட்டத்தில் துணை ஆட்சியராக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு நண்பர் கேசவன் அவர்களே, காவல்துறை உதவி ஆணையராக இருக்கக்கூடிய தெய்வ சிகாமி அவர்களே, அவரோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஏனைய நண்பர்களே, பல்லார், குரோம்பேட், மீனம்பாக்கம் போன்ற பகுதியில் இல்லத்து அரசிகளாக இருந்து கொண்டு தன்னுடைய மகள்களையும் நல்ல கல்வியை கொடுத்து கல்வி அறக்கட்டளை மூலமாக வெவ்வேறு நிலையை உயர்த்துவதற்காக மதியம் 3 மணி அளவிலிருந்து இங்கே வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற இல்லத்து அரசிகள், அம்மாக்கள், அப்பாக்கள், தங்கைகள், தம்பிகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை இங்கே பதிவு செய்து கொண்டு இந்த இனிய விழாவை கல்வி கற்பி அறக்கட்டளைய நிறுவனர், அவரை சார்ந்த அமைப்புகள், என்னுடைய அன்பு சகோதரர் மூர்த்தி அவர்கள் இந்த பல்லாவரம் நகரத்திலே, குரோம்பேட்டை நகரத்திலே எவ்வாறு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு, கல்வியில் பின்தங்கிய மக்களுக்கு அவர்கள் முயற்சி எடுத்து எவ்வாறு அவர்களை ஊக்கப்படுத்துகிறார்கள், இந்த கற்பி அறக்கட்டளையுடைய நிலை என்ன? கிட்டத்தட்ட 1994ஆம் ஆண்டு பல்லாவரம் குரோம்பேட்டை மக்களுடைய வளர்ச்சிக்காக இரவு பாடசாலையாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு 20 ஆண்டு காலம் 22 ஆண்டு காலம் தன்னுடைய சேவையை இது செய்து கொண்டிருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இரவு பாடசாலையாக இருந்த இந்த அமைப்பு கற்பி அறக்கட்டளை என்று பரிணாம வளர்ச்சி எடுத்து அதனுடைய அடுத்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறது. இந்த
இந்த கல்வி அறக்கட்டளை இரவு பாடசாலையிலிருந்து உயர்ந்து இன்று சமூக பணி, கல்வி பணி, அனைத்து விதமான பணிகளையும் ஓசையின்றி, விளம்பரமின்றி, ஆரவாரமின்றி, சுயநலமின்றி பல்வேறு அரசு அலுவலர்கள், சமூகத்தின் நல்ல நிலையில் உள்ளவர்கள், நல்ல சிந்தனையாளர்களுடைய துணையோடு சீரும் சிறப்பமாக இந்த பகுதியிலே செய்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய அன்பு இந்த பல்லாரம் குடும்பப்பேட்டை இல்லறத்து அரசுகளுக்கும் சமூகத்தில் பின்தங்கிய அல்லது உயர்ந்த பொருளாதாரத்தில் உயர்ந்த அனைத்து மக்களுக்கும் என்னுடைய சிறிய வேண்டுகோள் என்னவென்றால், இப்பொழுது இருக்கின்ற நீங்கள் அனைவரும் ஆவலோடு, விருப்பத்தோடு தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பெண், மகள், மகன் கல்வியை உயர்த்தி, தரத்தை உயர்த்தி, வேலை வாய்ப்பை பெருக்கி ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு நீங்கள் எல்லோருக்கும் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் நான் மூன்று கருத்துக்களை விளக்கத்தோடு சொல்லி உங்களுடைய இப்பொழுது இருக்கின்ற கல்வி சூழ்நிலை, சமூக சூழ்நிலை, அதில் தாய்மார்களின் பங்கு, தந்தைகளின் பங்கு, சகோதரர்களின் பங்கு என்ன என்பதை மட்டும் கூறி செல்லலாம் என்று நினைக்கின்றேன். எல்லோரும் தாய் தந்தையர்களும் வேலைக்கு செல்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள், பணத்தை கொண்டு வந்து தன்னுடைய மனைவியிடம் கொடுத்து மனைவியும் கணவனும் சேர்ந்து நல்ல பள்ளியிலே சேர்த்து விடுகிறீர்கள், ஃபீஸ் கட்டி விடுகிறீர்கள், டியூஷன் அரேஞ்ச் பண்றீங்க. என்னமா பையன் படிக்கிற மகள் படிக்கிற துணிமணி எடுத்து கொடுத்தீங்களா, நல்ல சாப்பாடு போட்டீங்களா, நல்லா படிக்கலாம். அதோட தாய் தந்தையர் கடமை முடிந்து விட்டது அப்படி என்ற நினைப்பு இப்பொழுது நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இன்டர்நெட் இல்லை, சமூக வலைதளம் இல்லை, மொபைல் போன் இல்லை, லேப்டாப் இல்லை. அப்பொழுது ஆசிரியர்கள் மட்டும் இருந்தார்கள். ஆசிரியர்கள் பாடத்தை நன்றாக நடத்தி மாணவர்கள் மத்தியில் படிக்க வைத்து அதை அவர்கள் நல்ல சிந்தனையாளராக, நேர்மையான மாணவர்களாக, நல்ல ஒழுக்கத்துடன் வளர்க்கப்பட்டார்கள். அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சிதறடிக்காமல் இருப்பதற்கு 20 ஆண்டு காலத்துக்கு முன்பாக கல்வி முறை இருந்தது. ஆனால் இப்போது இருக்கின்ற கல்வி முறை அவ்வாறு இல்லை. மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாலும் சரி, கோல்டு மெடலிஸ்ட் எடுத்தாலும் சரி, அவங்க நல்லா இருக்காங்களா, நல்ல ஒழுக்கத்தோடு இருக்காங்களா, நல்ல சிந்தனையோடு இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை 2014, 17, 18 நல்ல பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க, நல்ல கம்யூனிகேஷன் பேசுவாங்க, நல்ல நாலேஜ் இருக்கும். ஆனா அவருடைய மைண்ட் பாத்தீங்கன்னா, சிந்தனை பாத்தீங்கன்னா, எல்லா பேரண்ட்ஸுமே 10 வருஷத்துக்கு முன்ன 15 வருஷத்துக்கு முன்ன பிள்ளைகளை வளர்க்கிறது ரொம்ப ஈஸி, கல்வியை கொடுக்கிறது ஈஸி, வேலை வாங்குறது ரொம்ப ஈஸி. ஆனா இப்போ விஞ்ஞான வளர்ச்சியில கல்வி நல்ல மார்க் எடுத்தாலும், நல்ல மார்க் எடுக்கிற பையன் கோல்டு மெடல் வாங்குறான், சில்வர் மெடல் வாங்குற, வேலையும் வாங்கிறாரு. ஆனா வாழ்க்கையில சரியான முறையில அவங்களால அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியல. ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் உள்ள பிரச்சனை, தான் பையன் சரியா செட்டில் ஆகலையே, பொண்ணு செட்டில் ஆகலையே, அவன் சம்பாதிச்ச எல்லா சம்பாதிக்கையும் செலவு பண்ணிடுறானே, இதுக்கு என்ன பிரச்சனை, இதுக்கு என்ன வெளியே காலம், எங்க தப்பு நடக்குது அப்படின்னு பார்த்தா, இப்ப நான் உதாரணமா சொல்றேன் பாருங்க. என்னப்பா கம்ப்யூட்டர் படிச்சா வேலை கிடைக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு தாத்தா சொன்னா, பையன் என்ன சொல்றான், அப்ப நான் படிச்ச வேலை கிடைக்காதா, கம்ப்யூட்டர் படிச்சா நல்ல படிப்பு, அதனால உடனே வேலை கிடைக்கும் தாத்தா சொல்றாரு. பையன் சொல்றான், நான் படிச்ச வேலை இருக்காது, அப்ப கம்ப்யூட்டர் படிச்சா வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு சிந்தனை, எதிர்மறையான சிந்தனை. அப்பா என்ன சொல்றாரு, ஒரு அவங்களுடைய சொந்தக்காரர் பார்த்து, இன்னும் உன் பையன் சிகரெட் பிடிக்கிறேன், உனக்கு தெரியாதா அப்படின்னா, எனக்கு சிகரெட் பிடிக்க தெரியாதுங்க அப்படின்னு அப்படி
பேசிட்டேன். உன் பையன் சிகரெட் பிடிக்கிறாங்க, நீங்க பார்க்கலையா அப்படின்னு ஊராக கேட்டா எனக்கு சிகரெட் பிடிக்க தெரியாது அப்படின்னு அப்பா சொல்றாரு. இப்ப அம்மாவுடைய நிலை என்ன? ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தா காப்பி போட்டு கொடுங்கன்னு சொன்னா அந்த அம்மா போட்டு வர காப்பியில பூரா விநாயகர் வாசனை அடிக்கிறாங்க. என்னங்க உங்க மனைவி போட்டு வந்த காப்பியில விநாயகர் வாசனை? என் மனைவி தான் வெளுக்கிறதெல்லாம் பாலாட வச்சு உள்ள இருக்கிற விநாயகர் கொண்டு போட்டாங்க காப்பியா அப்படிங்கிற சூழ்நிலை அறியாம அவர் காலேஜ் கரஸ்பாண்டன்ட் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் அவன் ஸ்கூல் நல்லா இருக்குதா, நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்குதா, பீஸ் பூரா வாங்கி அவர் சௌகரியமா இருக்கிறார் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு. சோ இன்னைக்கு தாய் தந்தையர்கள் வளர்ப்பு விதத்தை கல்வியில ஸ்கூல்ல சேர்க்கறது, காலேஜ்ல சேர்க்கறது, துணிமணி கொடுக்கறது, நல்லா சாப்பிடறான்னு பார்க்கறது, இதையும் தாண்டி இப்ப இருக்கின்ற பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மகன்களையும் ஒவ்வொரு நாளும் அவர்களை நீங்கள் என்ன செய்கிறார்கள் என்று தனிப்பட்ட முறையில் அவர்களை வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். யார் எந்த தாய் தந்தையர்கள் அவங்களை சரியான முறையில் ஒவ்வொரு நாளும் மானிட்டர் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது கரெக்டா போறான்னா யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கான், யாரோட பேசுறான், இந்த லெவல்ல நீங்க அப்ரோச் பண்ணணும். ஏன்னா ஒரு நல்ல காய்கறி நல்ல வாழை மரம் பழமாகி மார்க்கெட்டுக்கு வரும்போது தான் அந்த பழத்துக்கு மதிப்பு. இளநீ பழுத்து வெளியே வரும்போது தான் அதுக்கு அந்த இளநீக்கு மதிப்பு. நீங்க என்ன பண்றீங்க? மரம் நட்டு நல்ல மருந்தெல்லாம் போட்டு இளநீ மேல வரும்போது அந்த பறிக்கக்கூடிய சூழ்நிலை பையன் என்ன பண்றான், பெண் என்ன பண்றான்னு பார்க்காம புரியும். அதனால இன்னைக்கு நடக்கக்கூடிய கோளாறு ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு. நம் பையன் நம் பொண்ணு சரியான முறையில கல்வி வந்து வேலை வந்து கல்யாணம் நடந்து செட்டில் ஆகிற வரைக்கும் அவங்களுடைய மனநிலையை பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. தனிப்பட்ட முறையில் என்ன பார்க்கறாங்க, பேசுறாங்க. ஒண்ணுமே இல்ல, டிஇ முடிச்சிட்டான், டிஇ முடிச்சு 2008 முடிச்சோம், இன்ன வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணல. காரணம் மேக்ஸ் பிரசிடென்ட் ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டீங்க, ரைட். அவர் பார்க்க போறாரு, என்ன பண்ணாருன்னு பாத்தீங்களா? அன்னைக்கு என்ன போஸ்டர் கவர் பண்ணாரு பாத்தீங்களா? வாத்தியார் போய் சந்திச்சீங்களா? யார் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா? கரெக்டா டெஸ்ட் பேப்பர் வாங்கி மார்க்க பாத்தீங்களா? காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறாரு சொன்னீங்களா? இது எல்லாமே இப்ப அவசியமா தேவை.